ஏன் பாட்டி, என்னை மட்டும் அம்மா பள்ளி செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார்களே? ஏன் பாட்டி, அது உங்களுக்கு தெரியுமா பாட்டி என்று செல்வி கேட்டாள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், இல்லை செல்வி, உன் அம்மாள் அவள் மனதில் எதை நினைத்து கொண்டு இப்படி செய்கிறாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு செல்வி கேட்டாள், பாட்டி, இனி நான் பள்ளி செல்லவே முடியாதா பாட்டி என்று கேட்டாள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தெரியவில்லையே செல்வி, விதி உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி விசித்திரமாக விளையாடுகிறதே, யாரிடம் சொல்வது இதை என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்குள் தெய்வானை அக்காள் வந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், விதி விசித்திரமாக செல்வியின் வாழ்க்கையில் விளையாடவில்லை அம்மா, அந்நியார்தான் விளையாடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு செல்வி கேட்டாள், தெய்வானை அக்கா, ஏன் அம்மா அப்படி நினைக்கிறார்கள்? உங்களுக்காவதும் தெரியுமா? சொல்லுங்களே என்று கேட்டாள். எனக்கு தெரியும், ஆனால் தெரிந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் உனக்கு யூஸ் இல்லையே மகளே என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு செல்வி கேட்டாள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். யார் சொன்னாலும் அந்நியார்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் குணம் அப்படி. அவர்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அவர்கள் சொன்னால் கூட இருக்கும் எல்லோரும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு கோபம் வரும். அதுதானே அவர்களுடைய குணம். உனக்கு தெரியுமல்லவா என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். ஆமாம் அக்கா, நீங்கள் சொன்னது சரிதான். அம்மா ஒன்றை நினைத்தார்கள் என்றால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். என்ன செய்வது என்றாள் செல்வி. அப்போது அவர்கள் வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வந்து கொண்டிருந்தார்கள். தூர தொலைவில் 2 பெண்கள் ஆளுக்கு ஒரு பேகை வைத்து கொண்டு வருவது போல் தெரிந்தது. அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், யாரோ அங்கு 2 பெண்கள் வருவது போல் இருக்கிறதே தெய்வானை, அதை யாரென்று பாரு, எனக்கு சரியாக தெரியவில்லை என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அப்போது வீட்டுக்கு வெளியே வந்து தெய்வானை அக்கா பார்த்தார்கள். அவர்களும் பார்த்துவிட்டு வீட்டுக்கு உள்ளே வந்தார்கள். வந்து மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார்கள், தெரியவில்லையே அம்மா, 2 பெண்கள் வருகிறார்கள். அவர்கள் இதற்கு முன் நான் அவர்களை பார்த்த ஞாபகம் இல்லை. அவர்கள் இங்கு வசிப்பவர்கள் போல் தெரியவில்லையே அம்மா, யாரோ புதியதாக வருகிறார்கள், யார் வீட்டுக்காவது விருந்தாடி வருவார்கள் போலிருக்கிறது என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அப்போது அந்த 2 பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள்.
செல்வியின் அப்பா திண்ணையில் இருக்கும் சேரில் அமர்ந்திருந்தார். செல்வியின் அம்மா கடைக்கு சென்றிருந்தார்கள். நேராக அந்த 2 பெண்களும் செல்வியின் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து சித்தப்பா சித்தப்பா என்று குரல் கொடுத்தார்கள். அப்போது செல்வியின் அப்பா வெளியே வந்து பார்த்தார். இது யாரு? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கிறதே என்று வெளியே எட்டி பார்த்து வந்தவுடன் அண்ணன் மகளும் தங்கச்சி மகளும் 2 பேரும் வாசலில் நிற்கிறார்கள். அப்போது அப்பா சொன்னார், அடடே, இது யார் வந்திருக்கிறது? வாங்க வாங்க, நன்றாக இருக்கிறீர்களா? நலந்தானா? அங்கே வீட்டில் எல்லோரும் நலந்தானா? உங்கள் கணவர், குழந்தைகள், அம்மா அப்பா, கூட பிறந்தவர்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா என்று அப்பா நலம் விசாரித்தார். அதற்கு அவர்கள் 2 பேரும், நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் சித்தப்பா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சித்தி எப்படி இருக்கிறார்கள்? தங்கச்சி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார்கள். அதற்கு அப்பா சொன்னார், இங்கு எல்லோரும் நலந்தான், இறைவன் அருளால் என்று சொன்னார். அப்போ அந்த வந்த பெண்ணில் ஒருத்தி கேட்டாள், சித்தப்பா, எங்கள் வீட்டில் ஒரு ஆளையும் காணவில்லையே, தங்கச்சி எங்கு சென்று விட்டாள் என்று கேட்டாள். அதற்கு அப்பா சொன்னார், செல்வி விளையாடப் போயிருப்பாள், அவளுக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு 6:30 அளவில் தான் அவள் வீட்டுக்கு வருவாள், அதுதான் அவளுடைய நேரம் என்று அப்பா சொன்னார். அப்போ சித்தியை காணவில்லையே என்று கேட்டாள். சித்தி இதா இந்த பக்கத்தில் இருக்கும் கடைக்குத்தான் போயிருக்கிறாள், இப்போது வந்து விடுவாள், நீங்கள் குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், வண்டியில் வந்த களைப்பு இருக்குமல்லவா என்று அப்பா சொன்னார். சரி சித்தப்பா என்று சொல்லி இவர்கள் இருவரும் குளியலறைக்கு சென்று குளித்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு அப்பாவிடம் வந்து, அங்கே சேர் இருந்தது, அந்த அப்பாவின் அருகில் இருக்கும் சேரில் அமர்ந்து கொண்டு கால் மேல் காலை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். அதற்குள் அம்மா வந்து விட்டார்கள். வந்தவுடனே, யார் இது? வாங்க வாங்க, எல்லாரும் நலந்தானா? அங்கு வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என்று அம்மா நலம் விசாரித்தார்கள். ஆம் சித்தி, நாங்கள் எல்லோரும் நலந்தான், வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தங்கச்சி, சித்தப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன் அருளால பரவாயில்லாமல் இப்படி நலமாக போய்கொண்டு இருக்கிறது என்று அம்மா பதில் உரைத்தார்கள். சரி, வந்தவுடனே குளித்து விட்டேர் போலிருக்கிறது என்று அம்மா கேட்டார்கள். ஆமாம் சித்தி, சித்தப்பாதான் சொன்னார், வண்டியில் ரொம்ப தூரம் பயணம் செய்து வந்ததில் களைப்பாக இருக்கும், நீங்கள் குளித்து விடுங்கள் என்று சொன்னார், அதனால் குளித்து விட்டோம் என்று சொன்னார்கள். சரி, நீங்கள் இருங்கள், நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா சமையலறைக்கு சென்று விட்டார்கள். அங்கு போய் ஏலக்காய் தட்டி போட்டு ப்ரூ காப்பி பாலுடன் ஒரு பெரிய தட்டில் அவர்களுக்கு பேக்கரி பொருள்கள், சைடிஷ், டீக்கு தொட்டு கொள்ளுவதற்கு சாயங்கால நேரம் ஆயிற்றா, அச்சு முறுக்கும் அரிசி முறுக்கும், கேரளாவில் தானே வசிக்கிறார்கள், கேரளாவில் ஈத்தைக்காய் சிப்ஸ் என்றால் அதுக்கு ஒரு அதுக்கு தனி மரியாதை இருக்கிறது, எப்போதும் வீட்டில் இருக்கும், அதையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அம்மா. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.